நான் நினைச்ச ஈரானை ஒரே நாள்லேயே காலி பண்ணுவேன். இது டொனால்ட் ட்ரம்புகள் விட்ட வார்த்தை. ஆனா எங்க எல்லைக்குள்ள வந்தா உன்னோட விமானம் தரையில கிடக்கும். இது அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. சீனா கிட்ட இருந்து வர்ற அதிநவீனமான மிசைல்கள் அமெரிக்காவோட தூக்கத்தை இப்ப கெடுத்திருக்கு. அதுவும் சீனா ஈரானுக்கான சப்போர்ட் கொடுக்க போறார்கள் என்று வந்த தகவல்கள் அமெரிக்காவுக்கு, முக்கியமா ட்ரம்புகளுக்கு நித்திரைய குழப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். தங்களோட போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்த படுமாங்கிற பயத்துல இப்ப ட்ரம்புகள் சீனா மேல பாய ஆரம்பிச்சிருக்கார். இது வரும் வார்த்தை போர் மட்டுமில்ல, அமெரிக்காவோட வேர்ல்டு போலீஸ் இமேஜை ஈரான் உடைச்செறிய போற ஒரு வரலாற்று தரமாக தான் பார்க்கப்படுது. ஆகவே இப்ப ட்ரம்புகள் ஈரானுக்கு எதிராக விடுத்த எச்சரிக்கை என்ன? ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்தால் சீனாக்கு என்ன பதிலடியை நாங்கள் கொடுப்போம்? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா எப்படியான பதிலடியை கொடுப்போம் என்பதை பற்றி ட்ரம்புகள் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதனைத்தான் தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டொனால்ட் ட்ரம்புகள் அவரோட லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானை நான் ஒரே நாளிலேயே அழிச்சிடுவேன் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்கார். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு நாள் அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம்னு உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை மொத்தமா உடைச்சது யார்? அது ஈரான் இல்ல, அது அமெரிக்கா தான். அமெரிக்கா எப்பவுமே ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்காங்க. ஒரு நாடு தங்களுக்கு பணியில்லைன்னா அந்த நாட்டு மேல பொருளாதார தடையை போடுவார்கள். அதுக்கும் அந்த நாடு அஞ்சாம பயப்படாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா இது மாதிரி மிரட்டலை விடுவார்கள். ஆனா ஈரான் இப்போ பழைய ஈரான் இல்ல. 1979 புரட்சிக்கு அப்புறம் ஈரான் தன்னோட தற்காப்பு சக்தியை, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸை பல மடங்கு பெருக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பிச்ச பிறகு ஈரான் இந்த 39 நாள்ல அமெரிக்காவுக்கு கொடுத்த பதிலடியில இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் எப்படி ஸ்ட்ராங்காக மாறி இருக்காங்க என்பதை நாங்க கண் முன்னாடியே பார்க்க கூடிய மாதிரி இருந்துச்சு. ட்ரம்புகள் தாக்குதலை நடத்துவன் என்ற மிரட்ட எனர்ஜி பிளான்ஸா இருக்கட்டும், பவர் கிரிட்டா இருக்கட்டும், இது அனைத்துமே ஈரானோட கவசத்துக்குள்ளதான் இருக்கு. உண்மையை சொல்ல போனா அமெரிக்காவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஈரானை நேருக்கு நேர் போரில் ஜெயிக்க முடியாது என்பது தெரிஞ்சதால தான் அவங்க எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுவோம், தண்ணி வராமல் பண்ணுவோம்னு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு போர் முறைக்கு ட்ரம்புகள் தயாராகிக்கிட்டு இருக்கார். இது ஒரு உலக தலைவனுக்கு அழகா? அதாவது இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாட்டினுடைய தலைவனாக இருக்கின்ற அமெரிக்காவோட தலைவனாக இருக்கின்ற ட்ரம்புகளுக்கு இது அழகா என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. இல்லை இது ஒரு புள்ளி, அதாவது மற்ற நாடுகளை கேலி செய்கின்ற ஒரு வேலையா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியா மாறி இருக்கு. அடுத்ததான் நாங்க இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்கணும். அதுதான் ஏன் இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே தோத்து போகுது என்பதை பற்றி. ஏன்னா இதை பற்றி நாங்க பார்த்தா தான் இனி நாங்கள் பார்க்க போற செய்தியில ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். அமெரிக்கா மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஒத்து வரலன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஓகே சொல்லலன்னு சொல்கிறார்கள். ஆனா நிஜம் அது இல்லை. அமெரிக்கா போடுற கண்டிஷன் எல்லாமே எப்படின்னா, ஈரான் தன்னோட தற்காப்பு ஆயுதங்களை மொத்தமாக கீழே போடணும். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானையும் சுற்றி ஆயுதங்களோடு நிற்பாங்க. இது என்ன நியாயம்? ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் மேலே இருக்கின்ற அநியாயமான பொருளாதார தடைகளை நீக்குங்க, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அதாவது ஈரான் தரப்புலேருந்து எங்களுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை நீங்கள் நீக்குங்க, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்பதுதான் ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறார்கள். ஆனால் ட்ரம்புகள் என்ன பண்ணுறாருன்னா, சீஸ்பயரானது நடந்துக்கிட்டு இருக்கிறப்போவே ஈரானோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணுவோம் என்று மிரட்டலை கொடுக்கிறார். இதுல இருந்து தெரியலையா, அமெரிக்காவுக்கு அமைதி மேல இஷ்டம் இல்லை, ஆதிக்கம் செலுத்துறதுதான் அமெரிக்காவோட குறிக்கோளா இருக்கு என்பது தெளிவா தெரியுது. ட்ரம்புகள் இப்ப ஏன் இவ்வளவு அவசரப்படுறாருன்னா, அமெரிக்காக்குள்ளேயே அவருக்கு பிரஷர் அதிகமா மாறிக்கொண்டு இருக்கு. இஸ்ரேல் இப்போ இக்கட்டான நிலைமையில இருக்கு. அவங்களை காப்பாற்றணும்னா ஈரானை மிரட்டி பணிய வைக்கணும் என்று ட்ரம்புகள் கணக்கு போடுறார். ஆனா ஈரான் இப்ப ஒரு மிகப்பெரிய காயை நகர்த்தி இருக்கு. அதுதான் சீனா கூட வச்சிருக்கிற கூட்டணி. இதனாலதான் அமெரிக்கா இப்ப நிலை குலைஞ்சு போயிருக்கு. ட்ரம்புகள் விடுற இந்த மிரட்டல்கள் எல்லாமே தோல்வியின் விளிம்பில் இருக்கிற ஒருத்தனோட அலறல் என்றுதான் அனைவருமே சொல்கிறார்கள். நிறைய வல்லுநர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். இரண்டு அமெரிக்கா இப்ப தோல்வியின் விளிம்பில் இருக்கு. இதனாலதான் ட்ரம்புகள் இப்ப என்ன செய்யறான்னு தெரியாம அலறி பிடிச்சு கொண்டு இருக்க. சீனா இப்ப ஈரானுக்கான உதவிகளை பண்றதுல என்ன தப்பு இருக்குன்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்பி இருக்கு. இரண்டு நாடுகளுமே தங்களோட வர்த்தகத்தை மேம்படுத்துறாங்க. ஆனா இதை பார்த்ததுமே ட்ரம்புகள் 50% வரி போடுவன மிரட்டலை கொடுக்கிறார். ஏன் இப்படி மிரட்டலை கொடுக்கிறார் என்று பார்த்தா, சீனா கொடுக்கிற அந்த மேன் பார்ட்ஸ், அதாவது கீழே தாழ்வா பறந்து கொண்டு வர ஹெலிகாப்டரா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், போர் விமானங்களா இருக்கட்டும், அதனை ஒரு ராணுவ வீரர்
இந்த மேன் பேட்ஸை தோல்ல வச்சுக்கிட்டு லான்ச் பண்ணுகின்ற ஏவுகணை மூலமா தாக்கி அளிக்க முடியும். இந்த மேன் பேட்ஸ் ஏவுகணைகள் வந்தா அமெரிக்காவோட ஆதிக்கம் அந்த பிராந்தியத்தில் முடிவுக்கு வந்துடும். தங்களோட போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுமோ என்ற பயத்தால்தான் ட்ரம்ப் அவர்கள் இப்ப கதறிக்கிட்டு இருக்கார் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அதுதான் உண்மையும் கூட. இதனாலதான் ஈரானுக்கான சப்போர்ட்டை எந்த நாடுகளுமே கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் அவர்களுக்கு எதிராக 50% வரியை போடுவேன் என்ற மிரட்டலை கொடுக்கிறார். ஆனா இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்கலாம், இப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்து அதிகளவான வெப்பன்ஸை ஏற்றி நிறைய போர் விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்து தரையிறங்கி கொண்டே இருக்கு. ஆகவே இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்கலாம், பட் ஈரானுக்கான ஆயுதங்களை ஈரானோட நட்பு நாடுகள் கொடுக்கக்கூடாதாம். இது என்ன நியாயம் என்பதுதான் பல பேருடைய கேள்வி. பட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலுக்கு சீனா அடிபணிஞ்சு ஈரானோட நட்பு நாடுகள் அடிபணிஞ்சு ஈரானுக்கான ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்துவார்கள்னு பார்த்தா கண்டிப்பாக நிறுத்த போகிறதில்ல. நேரடியாக வெளிப்படையாக கொடுக்காட்டி மறைமுகமாக கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஏனென்றா ஈரான் இந்த இடத்துல தோற்றா அது சீனாக்கும் ஈரானோட நட்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஆகவே இப்படி ஒரு ஆபத்து இருக்கும்போது 50% வரியை பார்த்து பயந்து ஈரானோட நட்பு நாடுகள் ஈரானுக்கான ஆயுதங்கள் கொடுக்காம இருப்பார்களா? கண்டிப்பாக அதனை செய்ய மாட்டார்கள். கண்டிப்பாக ஈரானுக்கான உதவியில் இவர்கள் செய்தே தருவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து, நிறைய வல்லுநர்களோட கருத்து. அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை பற்றி பேசுறாங்க. அந்த பகுதி ஈரானோட எல்லைக்கு உட்பட்டது. அங்க அமெரிக்கா வந்து அதிகாரம் பண்றது எல்லாமே தப்பான விஷயம். ஈரான் நினைச்சா அந்த பாதையை முடக்க முடியும், அது அவங்களோட உரிமை. தங்களோட நாட்டு மேல போர் தொடுக்க வந்தா ஈரான் சும்மா இருக்காது. உலகத்துக்கே தேவையான எண்ணெயை நிறுத்தி அமெரிக்காவோட கொட்டத்தை அடக்க ஈரானால முடியும் என்கிறதான் இப்ப இருக்கிற யதார்த்தம். இதைத்தான் ஈரானும் செய்கிறார்கள். இதனாலதான் இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை கண்ட்ரோல் பண்ணணும்னு அமெரிக்கா துடிதுடிச்சு கொண்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரானோட கண்ட்ரோலில் இருந்து விடுவித்து அமெரிக்கா கண்ட்ரோல் எடுப்பதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, தற்சமயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஈரானோட பவர் பிளான்ஸ் குடிநீர் நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம்னு ட்ரம்புகள் சொல்றது எவ்வளவு பெரிய மனிதாபமற்ற செயல் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு நாட்டை பணிய வைக்க பார்க்கிறார்கள் அமெரிக்கா. மேற்குலக நாடுகள் அதைத்தான் செய்கிறார்கள். இது எந்த வகையில நியாயம்? இதையே ரஷ்யா செய்தாலோ அல்லது மேற்குலக நாடுகள் தவிர்த்த மற்ற நாடுகள் செய்தாலோ இப்ப உலகமானது சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்களா? ஐயா துய்யாண்டு குதிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அமெரிக்கா வானுக்கும் மண்ணுக்கும் குதிச்சு கொண்டே இருப்பார்கள். இது தவறு, சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற செயல், மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி மேலும் குதிக்க ஆரம்பிச்சிருப்பார்கள். ஆனா அதே தவறை அமெரிக்கா செஞ்சால் உலக நாடுகள் பொத்திக்கிட்டு இருக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று தான் எனக்கு தெரியல. ஆனா ஈரான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் தங்களோட வான் பாதுகாப்பை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்ப பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சீனா கிட்ட இருந்து வர்ற ஆயுதங்கள் ஈரானோட பாதுகாப்பை இன்னுமே உறுதிப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு அமெரிக்கா ஈரான் போர ஆரம்பிச்சா ஈரானுக்கான உதவியில் எப்படி கொடுக்கணும் என்பதற்கான வழித்தடங்களை ஏற்கனவே ஈரானும் பிளான் பண்ணி இருப்பார்கள், ஈரானோட நட்பு நாடுகளும் பிளான் பண்ணி இருப்பார்கள். அந்த வகையில் அந்த வழித்தடங்களை பயன்படுத்தி ஈரானுக்கான உதவியில் இந்த நாடுகள் செய்வார்கள் என்பதுதான் உண்மை. நேரடியாக போர் விமானங்கள் அதாவது கார்கோ பிளைன்ஸை அனுப்பி அதன் மூலம் ஈரானுக்கான வெப்பன்ஸை டெலிவரி செய்ய மாட்டார்கள். ஈரானுக்கான வெப்பன்ஸை கொடுக்கணும் என்பதை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் மறைமுகமாக ஈரானுக்கான உதவிகளை ஆயுத உதவிகளை செய்வார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி ஒன்றுதான், அமெரிக்காவோட இந்த அதிரடி மிரட்டல்களுக்கு ஈரான் பணியுமா இல்லை சீனா கூட சேர்ந்து உலக அரசியலையே மொத்தமாக எழுதுமா என்பதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. நல்லா கவனிங்க. ட்ரம்ப் அவர்கள் இப்போ 50% வரி போடுவேன்னு சீனாவை மிரட்டுறார். ஆனா உண்மை என்னன்னா சீனா நினைச்சா அமெரிக்காவோட ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் மார்க்கெட்டையே ஒரே நிமிஷத்துல ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ரேர் மினரல்ஸ் அதாவது ரேர் கனிமங்களை சப்ளை செய்வதை சீனா நிறுத்தினா அமெரிக்கா முழங்கால் போட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். சீனா முன்னாடி மண்டியிட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ட்ரம்புகள் போடுறது வெறும் ஃபேஸ் சேவிங் டிராமா தான். அதாவது உலகத்துக்கு முன்னாடி தான் இன்னும் வல்லரசு தான் என்பதை காட்டிக்க ட்ரம்புகள் போடுற வேஷம் தான் இதே ஒழிய மற்றும்படி சீனாக்கு எதிராக 50% வரியை போட்டா அது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயரா மாறும். இதனால் அமெரிக்கா தான் மேலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இப்ப அமெரிக்கா வல்லரசு நாடு இப்ப ஈரான் போர்ல தோத்துட்டார்கள். அதை மறைக்கணும் என்றதுக்காண்டு தான், தன்னுடைய முகத்தை சேவ் பண்ணணும், ஃபேஸ் சேவிங் பண்ணணும் என்றதுக்காண்டு தான் வல்லரசு நாடுன்ற ஒரு திமிரோட கெத்தோட அமெரிக்கா தன்னோட தோல்வியை மறைச்சு வெளியே வரணும் என்றதுக்காண்டு தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு நாடகத்தை ஆடுறார். ஈரான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே
அதாவது ஈரான் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணமே பயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தான். சீனா கிட்ட இருந்து வர்ற அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா அமெரிக்காவோட எந்த ஒரு ஸ்டெல்த் விமானமும் ஈரானோட வானிலைக்கு நுழையவே முடியாது. இதே நேரத்தில் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது வெறும் நிலத்துக்கான போர் மட்டும் இல்லை, இது இறையாண்மைக்கான போர். ஒரு நாட்டினுடைய பொருளாதார ரீதியா, அதாவது ஒரு நாட்டை பொருளாதார ரீதியா பட்டினி போட்டு பணிய வைக்க பார்க்கறது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை தைரியமா எதிர்த்து நிற்கிற ஈரான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ஏன் மேற்குலக ஊடகங்கள் பேசாமல் தட்டி கழிக்கிறார்கள் என்பதும் நிறைய மக்களோட கேள்வியா இருக்கு. இதன் மூலம் மேற்குலக ஊடகங்கள் மேற்குலக நாடுகளுக்கு சார்பான செய்திகளை மட்டும்தான் பரப்புவார்கள், உண்மையான செய்திகளை பரப்ப மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ட்ரம்பினுடைய இந்த புள்ளி, அதாவது கேலி செய்கிற தனம், மற்ற நாடுகளை புள்ளி பண்ற தனம் சீனாவையும் ஈரானையும் இன்னுமே நெருக்கமாக மாற்றிக்கொண்டிருக்க என்பதுதான் உண்மை. நெருக்கமாக மாற்றம் இது அமெரிக்காவுக்கு அவங்களே தோண்டிக்கிற ஒரு குழியாகத்தான் பார்க்கப்படுது. இனி வர்ற காலம் ஆசிய நாடுகளோட காலம். அமெரிக்காவோட ஒரு துருவ ஆதிக்கம், அதாவது யூனிபோலார் டாமினன்ஸ் ஆனது முடிவுக்கு வர்றதைத்தான் இப்ப நாம கண் முன்னாடி நேரடியா பார்த்து கொண்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது? ஈரானோட இந்த தற்காப்பு போராட்டம் சரியா, இல்ல ட்ரம்பர்களோட மிரட்டல் நியாயமா உங்களுக்கு தோணுதா? உங்க மனசுல இருக்கின்ற கருத்துக்களை தயங்காம எங்களோட வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.